இப்படி தேர்தல் பிரச்சார பணியெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போகுது, சிறப்பாக போயிட்டு இருக்கு, மகிழ்ச்சியாக போயிட்டு இருக்குது. ஆமாம், வாங்க இருக்குங்க சார். இப்போ முதல் முறையாக அரக்கோணம் தொகுதியில் நிற்கிறீங்க. அரக்கோணம் தொகுதியில் மக்களுடைய ஆதரவு உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குது சார்? இந்த தேசிய ஜன கூட்டணியில் எங்கள் மருத்துவரை அவர்கள் ஒரு நல்ல வேட்பாளர் அறிவித்தார்னு சொல்லி பலதரப்பு மற்ற கட்சி அல்லாமல் பொதுவான மக்கள் நல்ல ஒரு வேட்பாளர் அறிவிச்சிருக்காருன்னு பொதுமக்கள் சொல்கிற கருத்து தான் எல்லாம் எங்களை சொல்கிறாங்க. கட்சி பார்க்காமல், மொழி பார்க்காமல், ஜாதி பார்க்காமல் ஒரு வித்தியாசமான வேட்பாளர் ஏகே மூர்த்தி அறிவிச்சிருக்காரு ஐயா அவர்கள். எந்த நேரத்தில் போனாலும் அவர் பார்க்கலான்ற எண்ணத்தை மக்கள் சொல்கிறாங்க. நான் சொல்லலை, நான் இப்போ நான் ஒரு சாதாரண ஊழியன், யார் கூட்டாலும் போய் நான் என்னோடய கருதி யார் கூட்டாலும் இருக்குது. கட்சி எங்கள் ஐயா கட்சியுடைய நிறுவனத்தில் மருத்துவ ஐயா அன்பு ராமதாஸ் அவர்களும் ஒரு வித்தியாசமான வேட்பாளர் தான் என்னை அறிமுகப்படுத்துவாங்க. எதை சொன்னாலும் மூர்த்தி கரெக்டாக செய்வார்னு தான் சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில் பொதுவான மக்கள் கட்சிக்காரர்கள பார்த்தா அவன் நல்லவன்பா அது மாதிரி இல்லை பார்க்க முடியாது. எனக்கு அது பெரிய மன திருப்தியாக தான் வந்து பெரிய ஆசை எனக்கு வந்து. அடுத்தவங்க சொல்லும்போது நம்ம அதாவது ஒரு முறை பிறகு ஒரு முறை இறக்குறோம், முடிஞ்ச வரைக்கும் நல்ல சீட்டு போவோம். தனக்காக வளர்த்து பிறகு அவனை ஆசைப்படாது. இதுக்கு வந்து நான் எடுத்த முடியும் அப்படின்னா 30 வருஷ காலமாகவே தனக்காக வளர்த்துட பிறகு வாழணும். தாவனா தான் குடும்பம், தான் பிள்ளை, தான் உறவு பார்க்க மாட்டேன். மக்களுக்காக என்ன செய்யணும் அந்த எண்ணத்தில் தான் பொதுமக்களை நீங்கள் ஏற்றுக்கிறாங்க. எல்லா ஊரும் போகும்போது யாரும் இங்கே வர வேணாம்னு சொல்ல மாட்டேன். சில கிராமத்துக்கு போகும்போது நீங்கள் வாங்க, அவங்களாம் வர வேணாம். லோக்கலில் யாரும் சில வரணும்னா அவங்க வர வேணாங்க. என்ன நீ நேற்று கூட ஒரு ஊரில் வந்து நீங்கள் வாங்க, நீங்கள் கேண்டிடேட்டாக வாங்க, எங்கள் ஊரில் வாங்க போங்க, ஆனால் அவங்க வரக்கூடாதுன்னு. மக்களுடைய ஆதரவு இந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. இந்த ஆதரவு, இந்த அன்பு, பாசம் எல்லாமே தேர்தல்னு வரும்பொழுது வாக்கா மாறுமா? கண்டிப்பாக 100% மாறும் ஒரு எண்ணம் எனக்கு இருக்குது. அதுக்கு மேலே எல்லாம் படைத்த இறைவன் சொல்கிற மாதிரி கடவுள் அது பார்த்துக்குவார். மனிதனுக்கு ஒவ்வொருத்தரும் எல்லா நம்பிக்கையோடு தான் போகிறோம். மக்கள் நம்பி போகிறேன், பொதுமக்களை நம்பி, வாக்காளை நம்பி போகிறேன், பணத்தை நம்பி போகல. பணமே ஒரு பெரிய பணம் இந்த நாட்டுடைய அம்பானி தான் இந்த நாட்டுக்கு பிரதமர் இருக்கணும். பணக்காரன் மட்டும் தேர்தலில் நின்று வெற்றி பெறுச்சுன்னா இந்த நாட்டுடைய பிரதமர்னா அம்பானி தான் இன்றைக்கி வந்து உலகத்தில் 5வது பணம் 7வது பணக்காரர், தமிழ்நாட்டில் இந்தியாவில் முதல் பணக்காரர். ஆனால் அவர் தான் வந்து முடியும். அவர் நினச்சி அவர் இந்த 554 தொகுதியை வந்து ஆள் ஒரு 100 கோடி செலவு பண்ணி நல்ல கேண்டிடேட் போட்டு அவர் பிஎம் ஆகிட்டு போகலாம் இல்லையா? ஏன் சாதாரண முடியும் தான் பிஎம் ஆக முடியும். இப்போ நீங்கள் வந்து முதல் 2 முறை வந்து செங்கல்பட்டு தொகுதியில் நின்று எம்பி ஆனீங்க. இப்போ அந்த தொகுதி வந்து இப்போ கிடையாது. அது பிறகு உங்கள் சொந்த ஊரான விழுப்புரம் தொகுதியில் நிற்கணும்னு ஆசைப்பட்டீங்க. அதாவது செங்கல்பட்டு தொகுதியில் வந்து என் ஐயா அவர்கள் 98ல் அறிவித்தார்கள். அறிவிக்கும் போது அங்கே போகும்போது மக்கள் வந்து கட்சியாலும் எங்கள் அப்புறம் கூட்டணி கட்சி அன்றைக்கி திமுக கூட்டணி இருந்தோம். அன்றைக்கி மக்கள் பார்த்து ரொம்ப சிரமப்பட்டு தான் வந்தோம். சிரமப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு 18,000 ஓட்டில் தான் வித்தியாசம் ஜெயித்தோம். அப்போ ஒரு புதிய வேட்பாளர் பார்த்தாங்க. அவங்க நான் கட்சியில் வந்து கிட்டத்தட்ட 82லேருந்து கூட ஒரு ஐயா கூட நெருக்கமாக வந்து 83லேருந்து நெருக்கமாக இருக்கும். இனி வரைக்கும் நெருக்கமாக வந்து ஐயா சொல்கிற பணி இது வரைக்கும் வந்து முடியாது, சொல்லவே முடியாது. அகரால இல்லைன்னு சொல்ல மாட்டேன், முடியாது சொல்ல மாட்டேன். இல்லைன்னா ஊரில் நிற்க முடியலைன்ற வருத்தம் ஒன்று அது சொல்லிட்டு கேட்குது. நிற்கும் போது அங்கே ஃபஸ்ட் நிமிடம் சிரமம் வந்து 2வது போது அந்த மக்கள் அவ்வளோ வரவேற்பு கொடுத்தாங்க. செங்கல்பட்டு முதல் நிற்கும் போது சிரமம் ஆகுது. 2வது ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கு போகும்போது அந்த இருக்க 6 தொகுதி போகும்போது 6 தொகுதியில் நான் அலுவலகத்தை போட்டு அங்கே ஒரு ஊழியர் போட்டு அந்தந்த ஊழியர்களை வந்து அங்கேருந்து மனுக்கள் வாங்கி இந்த வாரத்தை 7 நாளில் நான் குறைஞ்சி அந்த 6 தொகுதிக்கு காலையில் ஒரு தொகுதி இருப்பேன், சாயந்தரம் தொகுதிப்பேன். அப்படி எல்லாம் நிகழ்ச்சி போவோம். வந்து ஆஃபீஸுக்கு போகிறேன். ஆஃபீஸுக்கு வந்த பிறகு அந்த ஆஃபீஸில் வந்து சில பேர் பார்ப்பாங்க. பார்த்து என்னென்ன கோரிக்கை பார்த்து உடனே என்னால் என்ன பண்ண முடியுமோ, அது மாவட்ட ஆட்சியர் என்ன பண்ண முடியும், அமைச்சர் என்ன பண்ண முடியும், அமைச்சர் என்ன கொடுக்குமா அந்த கடிதத்தை ஒன்று பண்ண அவன் ஸ்கூலுக்கு சேர்க்கறதுக்கு லெட்டர் தரத்தோ, அப்புறம் இந்த படிப்புக்கு என்ன பண்ணுறதோ, என்னால் என்ன உதவி பண்ணுமோ அப்புறம் பணம் காசு எல்லாமல் மக்களுக்கு சேவை பண்ண அன்றைக்கி கல்யாணத்துக்கு வரணும் போயிடலாம். எனக்கு கல்யாணம் முடிச்சு வேறு எந்த நிகழ்ச்சியாக இருந்து நான் போய் கலந்துக்குவேன். 2வது முறை நிற்கும்போது நீங்கள் ஏங்க வந்தீங்க கேள்வி என்னங்க, என்ன நீங்கள் போங்க, இந்த ஊருக்கு வர வேணாங்க. இல்லைண்ணே இருந்தாலும் நான் வந்து உங்களை மரியாதை நீங்கள் போங்க, நான் அடுத்த ஊருக்கு இங்கே நான் வந்தீங்க அப்படி சொல்லி தான் 2 லட்சத்துக்கு ஓட்டு போட்டேன் 2வது முறையில். அப்போ எடுத்துங்க, அதாவது 5 வருஷத்தில் வேகமாக சொல்லி 5 வருஷத்தில் மக்கள் வந்து 2வது முறை எதுக்குது. எங்கள் ஐயா வந்து காலையிலே பூந்துவாங்க. எங்கே பார்க்குறேன் ஐயா தொகுதிக்கிறேன் போ காலையில் வீட்டில் 6 மணிக்கு கிளம்புனா எங்கள் வீட்டில் டிஃபன் கொடுத்துருவாங்க. டிஃபன் எடுத்துக்கிட்டு வண்டியில் வச்சுக்குவேன். மதியம் சாப்பாடு கொடுத்துருவாங்க. எதுக்கு கூட ஒரு 5 பேருக்கு
5 பேருக்கு டிஃபன் எடுத்து நான் போயிட்டு வயலில் நீ படம் சாப்பிட போட்டு வண்டியிலேயே சாப்பிட்டு தான் அந்த 5 ஆண்டு காலம் வேலை செய்தேன். இல்லை இப்போ அதான் நான் என்னோட கேள்வி என்னன்னா, இவ்வளோ நல்ல பணி செஞ்ச ஒரு தொகுதி, அந்த தொகுதி இல்லைன்ற ஒரு வருத்தம் இருக்கு. அதுக்கப்புறம் நீங்க விழுப்புரம் தொகுதியில் நிற்கணும்னு ஆசைப்பட்டீங்க, அந்த தொகுதி அதுவும் இப்போ தனி தொகுதி ஆயிடுச்சு. இல்லை அந்த தொகுதி தனி தொகுதி ஆயிடுச்சு. எந்த தொகுதி செங்கல்பட்டு வந்து இப்போ காஞ்சிபுரம் வச்சு தனி தொகுதி ஆயிடுச்சு. விழுப்புரம் தொகுதி போல் என்னுடைய சொந்த ஊருக்கு செஞ்சி விழுப்புரம் மாவட்டத்தில் ஆரணியில் வந்து தங்களை நிற்க வச்சார் ஐயா. ஆரணி நாடாளுமன்ற தொகுதி போன முறை நிற்க வச்சாங்க. ஏன்னா இங்கே தனித்தொகை தான் நீங்கள் அங்கே போப்பா நாங்கள் ஐயா சொன்னோம். சரிங்க ஐயா சொல்கிறீங்க சரி போகணும். அங்கே போய் 6 மாதம் ஒர்க் பண்ணோம். நாங்கள் தனியாக நின்னோம். தனியாக இருந்து 2,52,55,000 ஓட்டு வாங்கணும். தனியாக நின்று எங்களுக்கு ஒரு செல்வாக்கு காமி தான் போனோம். கூட்டணி இருந்துச்சு. இந்த கூட்டணி இருந்தால் அன்றைக்கி 8 லட்சம் ஓட்டு வைப்போம். ஆரணியில் அதிமுக 5.5 லட்சம் ஓட்டு, பாமக 2 வச்சு பார்த்தினா 8 லட்சம் ஓட்டு வைப்போம். இந்த கூட்டணி தான். அன்றைக்கி நாங்கள் தனியாக நின்னோம். பெரிய கட்சி கூட்டணி இல்லை. நாங்கள் வந்து தனியாக 3வது அணி அமைச்சு அது நின்னோம். அதில் ஒரு தமிழகத்திலே தனியாக நின்று இந்த கூட்டணி அமோகமாக வெற்றி பெற்றது பொது அதை ஒரு வேட்பாளர் சொன்னால் எங்கள் அண்ணன் அன்பு ராமதாஸ் தான். தனித்து எந்த கட்சியும் இந்த திமுக அதிமுக இல்லாமல் நின்று அது பெரிய வாய்ப்பு இல்லை. இன்றைக்கி அப்படி தான். ஆனால் அங்கே இருந்தோம். இப்போ ஐயா சொன்னாங்க, இப்போ அது வந்து நமக்கு கூட்டணிக்கு கேட்குறாங்கப்பா. ஐயா நீங்கள் என்ன சொன்ன வச்சுருப்பா, நீ அரக்கோணம் போப்போம். ஐயா எங்கே நிற்க சொன்னாலும் சரி நான் நிற்கிறேன். ஏதோ ஒரு பொது வேட்பாளர் தான் நீங்கள் போப்போன்னா ஐயா சொல்ல இல்லை, நீ சென்னை எங்கே நிற்கிறது நான் இருக்கிறேன். கன்னியாகுமரி ஐயா போய் நில்ல பண்ணி வேணுச்சு மக்களுக்கு சேவை செய்யணும். தான் கொடுக்குற பணி. நம்ம தொடர்ந்து பிரச்சார காலத்தில் போயிட்டாங்க. இப்போ கடந்த ஒரு 30 ஆண்டுகளாக கட்சியில் இருக்கீங்க, பல்வேறு தேர்தல்களை பார்த்துருக்கீங்க, பல்வேறு பொறுப்புகளையும் இருந்திருக்கீங்க. கட்சியில் வந்து இப்போது உங்கள் கூட இருந்தவங்களும் சரி, உங்களுக்கு பின்னாடி கட்சிக்கு வந்தவங்களும் சரி, இந்த கட்சியை விட்டு வெளியில் போயிருக்கிறத பார்த்துருக்கோம். அவங்க பல்வேறு அமைப்புகளையும் தொடங்கியிருக்காங்க. இப்போது அவங்க உங்கள் கூட இருந்து உங்கள் கூட வேலை பார்த்தவங்கலாம் இப்போ கட்சிக்கு எதிராக பேசக்கூடிய அந்த கருத்துக்களை கட்சி ரீதியாக நீங்கள் எப்படி எதிர்கொள்கிறீங்க சார்? அதாவது அடையாளம் காமிச்சது அடையாளம் காமிச்சது எங்கள் சமுதாயத்துடைய தலைவராக இருக்கிற மருத்துவர் ஐயாவை தான். இங்கே வந்தவங்க பாதி பேர் எங்கெங்கேயோ அடையாளம் பார்த்துட்டு வந்து வருமானத்துக்கு வருவாங்க, வந்து பார்ப்பாங்க, கிடைக்கணும் ஓடுவாங்க. மக்களுக்கு சேவை செய்ய வரல, ஏதோ வந்த வரைக்கும் வாங்கி போடலான்னு முடிவு பண்ணுறவங்க தான் வந்தவங்க பாதி போனவங்க பாதி பேர். எக்ஸ் சில பேர் இருப்பாங்க, எம்எல்ஏ இருப்பாங்க, மந்திரி இருப்பாங்க, வருவாங்க காமிப்பாங்க. இப்போ சமுதாய உணர்வோடு வரணுவாங்க. ஐயா பார்ப்பாங்க. ஐயானா அனைவருக்கும் ஒரே சமமாக இருக்குன்னு நினைப்பார். ஐயா சீனியாரிட்டி விட சின்சாரிட்டி ஐயா முக்கியப்பார். சீனியாரிட்டி விட சின்சாரிட்டி பார்ப்பார். சின்சாரிட்டியும் முக்கியம்னு பார்ப்பார். ஆனால் சில பேர் சீனியாரிட்டியும் சில பேர் ஏமாற்றுவான். அதெல்லாம் பார்க்க முடியாது. ஐயா வந்து யார் நல்லவங்களுக்கு ஐயா பார்ப்பார். ஐயா அந்த அமைப்பு வந்து ஏதோ திமுகவோ அதிமுக திகாலேருந்து திமுக வந்த மாதிரி, திமுகலேருந்து அதிமுக வந்த மாதிரி, அப்படி ஒவ்வொரு அதிமுக சரி திமுகலேருந்து மதிமுக வந்த மாதிரி இப்போல்லாம் இல்லை. ஐயா வந்து மருத்துவராக இருந்து மக்களுக்கு சேவை செய்கின்ற அடிப்படையில் ஒரு சமுதாயத்தில் போய் சமுதாய மக்களுக்கு இடஒதுக்கீடு ஓடும் என்று ஐயா அவர்கள் அழைத்தார்கள். படிக்கும்போது அழைத்தார்கள், அனைவரும் வாருங்கள், என் பின்னால் வாருங்கள், அனைத்து சமுதாய மக்கள் இடஒதுக்கீடு வாங்கித்தர சொன்னார்கள். 7 ஆண்டு காலத்தை இடஒதுக்கீடு 108 சமுதாயத்துக்கு 21 உயிர்களை தியாகம் செய்து 108 சமுதாயத்துக்கு இடஒதுக்கீடு, தனிப்பட்ட ஒரு வர்ணீய சமுதாயத்து மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த 108 சமுதாயத்துக்கு தியாகம் பண்ணது. என்னுடைய சமுதாயத்துக்கு 127 உயிர்கள் தியாகம் பண்ணி 27 பெண்களை தாலி அறுத்து 108 சமுதாயம் 20 வாங்கி கொடுத்தாரு. அதில் தான் எங்களுடைய சமுதாயத்து மக்கள் 10 பேர் ஐயா பின்னாடி போனாங்க. இது எவ்வளோ அமைப்பு இருந்தது, சமுதாயத்து எவ்வளோ அமைப்பு இருந்தது, மனித சங்கம் வச்சு அவ்வளோ அமைப்பு, அதெல்லாம் தூக்கி எறிஞ்சு விட்டு ஐயா தான் இந்த சமுதாய தலைவர். இல்லை நீங்கள் வந்து 30 ஆண்டுகளுக்கு மேலே மருத்துவர் அவர்கள் கூட இருக்கீங்க, 38 ஆண்டுகளாக இருக்கீங்க. ஆனால் வெளியில் போனவங்க இப்பொழுது பல்வேறு ஒரு பயங்கரமான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கிறாங்க இல்லையா, அதை எப்படி எதிர்கொள்கிறீங்க சார்? யாருங்க குற்றச்சாட்டு இருப்பாங்க? யார்? அதாவது இங்கேருந்து போய் எங்கிட்ட வந்து பலன் அனுபவிச்சுட்டு எங்கள் மக்களுக்கு உழைச்சவனுக்கு நாங்கள் வந்து முக்கியத்துவம் கொடுக்கும்போது இவ்வளோ வரார்கள். மாட்டு கட்சியில் இருந்தாங்க, சமுதாய தலைவர் வந்தாங்க, அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், எல்லோரும் நீங்களாம் இருங்கப்பா, பல்வேறு சமுதாய மக்கள் தான் கட்சி இது அப்படின்னு ஐயா சொல்லுவாங்க. எல்லோரும் கட்சி கட்டுப்படுவாங்க. இதில் சில பேர் பொறுப்பு வாங்கிக்கிட்டு பொறுக்க முடியாமல் ஓட்டு போடுவாங்க. இந்த குற்றச்சாட்டுலாம் வந்து பயிற்சி சார். இப்போ 38 ஆண்டுகளாக வந்து பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கீங்க. ஒரு முறை வந்து மத்திய அமைச்சராக இருந்தீங்க, 2 முறை வந்து நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கீங்க. அதையும் தாண்டி நான் கேள்வி முடிச்சுக்கிறேன், அதையும் தாண்டி வந்து உங்களுக்கான அங்கீகாரத்தை வந்து கட்சி வழங்கியிருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? என்னங்க அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 8வது முறை எலெக்ஷன், 9 முறை எலெக்ஷன் தேர்தலுக்கு அங்கீகாரம் நிற்கிறேன்.
நீங்கள் சாதாரண ஒரு விவசாய குடும்பத்துக்கு பிறந்தவனே இன்றைக்கி வந்து மக்களுக்காக உழைக்க வேண்டும் சொல்லி ஐயா அவருக்கு தேர்வு செய்து இன்றைக்கு நாடாளுமன்ற சட்டமன்றத்தில் 3 முறை போட்டியிட வச்சார்கள். மன்னிக்க, சட்டமன்றத்தில் 2 முறை, நாடாளுமன்றத்தில் 5ஆம் மணிக்கிறேன், உள்ளாட்சி 2 முறை போட்டு சொன்னாங்க. இத்தனை முறை அங்கீகாரம் ஐயா அவங்க வச்சுறாரு. சொல்லுங்கள், அங்கீகாரம் கொடுத்தாலும் நீங்கள் இன்றைக்கி மக்களை வேலை செய்ய சொல்கிறாங்க. அங்கீகாரம் எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும்? ஐயா அவருக்கு அங்கீகாரம் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? ஒரு கட்சியில் இருக்கிற 100 பேர் இருக்க பொறுப்பில் இருக்கிற முக்கிய பொறுப்புன்னா அதில் யார் யார் வேலை செய்யும் ஐயாவுக்கு தெரியும். இவருக்கு சொன்னால் 24 மணி நேரம் வேலை செய்ய சில பேருக்கு சொல்கின்ற வேலையை தட்டாமல் செய்வான் மூர்த்தி. எந்த பணி எந்த நேரத்தை தட்டி கொடுத்தாலும் கட்சிக்காரர் தொண்டை கொண்டாலும் ஓடுவான். நான் சொல்கிற வேலை அப்படியே செய்வான்ற எண்ணத்தில் தான் எங்கள் ஐயா ஒரு அண்ணன் கூட சொல்லி இந்த பணியை இன்றைக்கி செய்கிறோம். 8ஆம் முறை தேர்தல் நிற்கிறோம், 5 முறை நாடாளுமன்றத்துக்கு அங்கீகாரம் இல்லைன்னு சொல்லுவோம். ஏதோ வந்தோம் போனால் கரை வெட்டி கட்டுன்னு சொல்ல. எங்கள் ஐயா கரை வெட்டி கட்டக்கூட இப்படி தான் இருக்கணும். இந்த உடைப்போட கற்றுக் கொடுத்த ஐயா தான். சார், இப்போ பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் அனைத்து தரப்பினருக்கான கட்சி, சமூக நீதியை நிலைநாட்டுவதற்காக தொடங்கப்பட்ட கட்சின்னு தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சி தரப்பில் விளக்கம் கொடுக்கப்பட்டு வருது. ஆனால் இருந்தாலும் வந்து எதிர்க்கட்சிகள்னாலையும் குறிப்பிட்ட நபருக்கு சிலர்னாலையும் வந்து பாமக மேலே வந்து ஒரு சமுதாயம் சார்ந்தது அப்படின்ற ஒரு அடையாளம் பூசப்படுது. ஆனால் நீங்கள் நிற்கிற இந்த அரக்கோணம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் அனைத்து சமுதாயத்தினரும் இருக்காங்க. குறிப்பாக வந்து தாழ்த்தப்பட்ட பிரிவினருடைய வாக்கு என்பது ஒரு 20% இருக்குது. அந்த சமுதாயத்தினருடைய வாக்குகளை பெறுவதற்கு என்ன மாதிரியான உறுதிகளை நீங்கள் கொடுக்குறீங்க? அவங்க உங்களை எப்படி வரவேற்கிறாங்க சார்? அதாவது பாட்டாளி மக்கள் கட்சியுடைய கொள்கை சில தலைவருக்கு தெரியாது. அந்த தம்பிங்க தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எடுத்து சொல்ல, அந்த தம்பிங்களுக்கு வந்து சொல்லணும்னா எடுத்துக்கோங்க, நல்ல தம்பிங்க எல்லாம் கிட்டியா. சில விசம்பிக்க சொல்கிற கருத்து, பாட்டாளி மக்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது பெரியார், அம்பேத்கர், காரல் மார்க்ஸ் இந்த 3 பேரை வச்சுக்கிற ஒரே கொள்கை பாட்டாளி மக்கள் கட்சி. வேறு எந்த கட்சியிலையும் வந்து 3 படத்தை போட மாட்டாங்க. பெரியார், அம்பேத்கர், காரல் மார்க்ஸ் இந்த 3 தலைவர் போட்டு அதே எங்கள் கட்சி கொடியில் பாருங்கள், ப்ளூ, எல்லோ, ரெட்டு, அதாவது நீலம், மஞ்சள், சிவப்பு. இந்த 3 இனத்தினா உழைக்கின்ற மக்களுக்காக உருவாக்கப்பட்ட கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி. இந்த கட்சியில் பெரிய கட்சி சொல்கிறோம்ல, திராவிட முன்னேற்ற கழகம் பெரிய கட்சின்னு சொல்லலாம். நீங்கள் வந்து எங்களை பொறுத்து அது சின்ன கட்சி, எங்களை பொறுத்திருக்கோம். அந்த பெரிய கட்சியில் பொதுச் செயலாளர் வந்து யார் பொதுச் செயலாளர்? அன்பழகன். தலைவர் யாரு? பொருளாளர் உங்களுக்கு தெரியுமே, உங்களுடைய நண்பர் தான். எனக்கு தெரியலையே, துரைமுருகன். அதாவது இந்த பெரிய கட்சி பாட்டாளி மக்கள் கட்சியுடைய ஒரு பெரிய பொறுப்புக்கு பொதுச் செயலாளர் முத ஆரம்பிக்கும் ஒரு சாதாரண ஒரு தலித் எலிமலை கட்சியுடைய மாநில பொதுச் செயலாளர் அறிவித்து நீண்ட காலமாக கட்சியில் பொறுப்பில் இருந்தார். அவர் பொதுச் செயலாளர், அந்த பொதுச் செயலாளருக்கு 4 முறை தேர்தல் நிற்க வைத்தோம். 4ஆவது முறை வெற்றி பெற்றார். மத்தியிலே சுகாதார அமைச்சராக உருவாக்கினோம். இந்தியா முழுவதும் அவருக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்தோம். அவர் எழுத தெரியவில்லை, கேப்பாரைக்கு பேச்சு கேட்டுவிட்டு விட்டு செய்து விட்டார். கட்சியில் முதல் கிடைச்ச அமைச்சர் டெல்லியில் முதல் கிடைச்ச அமைச்சர் நாங்கள் 3 பேர் வன்னியர் போனாங்க. ஏன்? ஐயா சொன்ன வார்த்தை கரெக்டாக கடைப்பிடித்து. ஐயா மாதிரி யாரும் வர முடியாது. வார்த்தை சொன்னால் முதலமைச்சர் வந்தாலும் ஒரு தலித்து தான் முதலமைச்சர். முதல்வர் ஒரு அமைச்சர் வந்தாலும் முதல்ல கிடைத்த அமைச்சர் இந்தியாவில் ஒரு கேபினட் அமைச்சர் தலித்தியை பார்க்கணும் கேட்டியா. அதே போல் பொருளாளராக ஒரு சிறுபான்மை சேர்ந்தது தான் கொடுத்தோம். இப்போ தான் பெண்கள் தர வேண்டும், பெண்கள் அதிகமாக பெண்கள் கொடுக்க வேண்டிய கொள்கையை மாற்றணும். ஒரு சிறுபான்மைக்கு துணைத் தலைவர் நாடார், துணைத் தலைவர் தேவர், துணைத் தலைவர் ஒரு துணை பொதுச் ஒரு யாதவர், இப்படி அனைத்து சமுதாயத்தையும் கொடுத்தோம். ஆனால் இன்றைக்கி கிடச்சி எங்களுக்கு எத்தனை சீட் கிடச்சி? இன்றைக்கி 7 சீட்டு. நல்லா புரிஞ்சு 7 இன்றைக்கி வச்சுக்கணும். பழைய காசு சொன்னால் நீங்கள் ஏதோ நம்ம தெரியாது சொல்ல முடியும். நீங்கள் அப்போ வந்திருப்பீங்களா தொலைக்காட்சி படிச்சிருந்துக்கலாம். செய்தி இன்றைக்கி வந்திருப்பீங்கன்னு தெரியல, அன்றைக்கி படிச்சிருக்கலாம். இன்றைக்கி கிடச்சிங்க 7 சீட்டு, 7 எம்பி சீட்டு. 7 வன்னியர் கொடுக்காம இல்லையா? ஏகே மூர்த்தி வன்னியர், டாக்டர் அன்பு ராமதாஸ் வன்னியர், ஆர் கோவிந்தசாமி வன்னியர். மீதிக்கு 4 பேரை சொல்லப்போம். 4 பேர். ஒரு நாடார், மத்திய சென்னைக்கு நாடார் ஷாம்பால், அதாவது சிரிப்போம் நிற்கிற ஒரு ரெட்டியார், சமூக நீதி ரெட்டியார். அதே போல் திண்டிவனத்துக்கு ஒரு தலித்து, அதே போல் இந்த திண்டுக்கல் நிற்கிற ஒரு கவுண்டர். 4 பேருக்கு தண்ணி கொடுத்துருவோம். புரியுதா? இதே இப்போ பெரிய கட்சியாக இருக்கின்ற திமுக சொல்கிறீங்க இல்லை, பெரிய கட்சி
ஊர் ரெட்டியார் கொடுத்துருக்காங்களா சொல்லுங்க இப்போ? அவன் கட்சியை தான் கொடுத்துருங்க. ஒரு புதிய ஆள் அறிமுகப்படுத்துருக்காங்களா? அவன் குடும்பத்தை சேர்ந்த உறவுகளை தான் கொடுத்துறாங்க. அமைச்சராக இருக்கிற அவங்க பிள்ளைங்க தான் கொடுத்துறாங்க. அதிமுக கூட்டணியில் இருக்கிறவங்களும் உங்களுக்கு நல்ல வேலை பார்க்குறாங்க, கட்சிக்காரங்க நல்ல வேலை பார்க்குறாங்கன்னு சொன்னீங்க. அதிமுகவை தாண்டியும் பல்வேறு தமிழகத்தினுடைய பிரதான கட்சிகள் பாமக கூட கூட்டணியில் இருக்காங்க. நீங்களும் அவங்க கூட கூட்டணியில் இருக்கீங்கன்னு கூட சொல்லலாம். அவங்களுடைய பங்களிப்பும் எப்படி இருக்குது, களப்பணிகள் எப்படி ஆட்டுறாங்க, அவங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டிருக்கு? இந்த கூட்டணி அங்கீகரிக்கின்ற அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாட்டாளி மக்கள் கட்சி, பாரதிய ஜனதா, தேமுதிக, புரட்சி பாரதம், புதிய நீதி கட்சி, புதிய தமிழகம், என்ஆர் காங்கிரஸ், இவர்களெல்லாம் அந்தந்த பொறுப்பு அங்கங்கே பொறுப்பாளர்கள் போமை பார்த்து கட்சியுடைய பணியை கண்டிப்பாக செய்கிறாங்க. வாக்கள் கேட்குறாங்க. அவங்களுக்கு ஒரு டிஓடிஸ் இருக்காங்களா ஒரு கட்சி, அவங்க நல்லா சிறப்பாக பண்ணுறாங்க. அப்போ அதுக்கு மேலே வந்து இப்போ சமத்துவ மக்கள் கட்சி அது கொடுத்துறாங்க. அவர் என்ன தனபாலம் அவர் பெருந்தொழில் மக்கள் கட்சி அவரை கொடுத்துறாங்க. அவர் கோகுல மக்கள் கட்சி அவங்கள அது கொடுத்துறாங்க. இவங்களாம் அந்தந்த ஊரில் அவங்க தொண்டர்கள் வந்து அறிமுகமாகி அந்த கட்சியோட தலைமை சொல்லிடுச்சு என்று அனைவரும் வேலை செய்கிறாங்க. இப்போது அதே மாதிரி பாமகவுக்கு வந்து 7 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கு. இப்போது பிரச்சாரம் போயிட்டு இருந்த சூழ்நிலை 7 தொகுதியிலையுமே கிட்டத்தட்ட திமுகவுக்கும் பாமகவுக்கும் நேரடி போட்டி தான் இருக்குது. விழுப்புரத்தில் கூட ரவிக்குமார் அவர்கள்னா கூட அவரும் உதயசூரியன் சின்னத்தில் தான் நிற்கிறாங்க. அங்கேயும் வந்து பாமக வேட்பாளர் தான். இந்த 7 தொகுதியில் திமுக பாமக நேரடி மோதல்ன்றது பாமகவிற்கு எந்த அளவுக்கு ஒரு சாதகமானது பாதகமானது? பாமகவினுடைய வெற்றி வாய்ப்பை இந்த திமுகவுடனான நேரடி மோதல் எதுவும் பாதிக்குமா? அதாவது தமிழகத்தில் 39 தொகுதி, பாண்டிச்சேரி 40 தொகுதி மொத்தம் சேர்த்து. ஆனால் அதிமுக எதிரி இல்லை திமுகவுக்கு, பாட்டாளி மகிழ்ச்சி. ஏன்னா பயம் வந்துச்சு உங்களுக்கு. என்ன பயம்? என்ன பயம்னா அன்புமணி ராமதாஸ் வந்து வளர்ந்துடுவாரோ, பாட்டாளி மகிழ்ச்சி வளர்ந்துருமோ அப்படி எண்ணம். ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களை யாரும் தடுக்க முடியாது. ஆனால் மக்கள் தான் நினச்ச முடியும். இவங்க நினச்சா மக்கள் இவங்க மேலே ஒரு அதிருப்தி நிறையா ஆயிடுச்சு. திமுக மேலே அவ்வளோ அதிருப்தி ஆச்சு. இவர் வந்து கிட்டத்தட்ட 5 முறை முதலமைச்சராக இருந்தாங்க. 5 முறை முதலமைச்சர் மக்களுக்கு என்ன செய்தான்னு தெரியும். ஒன்றும் செய்யலை. அதாவது எந்த விஷயத்தாலும் அப்படி பெண்டிங் தான். ஆனால் பாமகவுடைய இளைஞருக்கு பூரா பார்க்குறீங்களா, இளைஞர் பூரா பாமகதான். அவங்க கட்சி பார்த்தா 65 85 வயசு தான் இருப்பாங்க, 90 வயசு தான் இருப்பாங்க. அந்த கூட்டத்தை கூட்டினா நேற்று பாரு எங்களுடைய அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் 5 தொகுதியில் கூட்டம் நடத்துகிறாங்க. 5 தொகுதி பெரிய இளைஞர் தான். ஒவ்வொரு தொகுதியிலும் பார்த்தீங்கன்னா 10,000 பேர் 12,000 பெரிய இளைஞர் தான். இவங்க ஆளுகள் கூட்டம் வச்சு எங்களை ரோட்டில் வயசான கூட்டம் வச்சுன்னு 150 கொடுத்து நாங்கள் காசு இல்லாத கூட்டணும். நேற்று கூட்டினா காசு தான் கூட்டம். மேடை போட்டாங்க எங்களோட ஒண்டி சேலம் மாறு சார் மக்கள் வந்துட்டாங்க. தகவல் கொடுத்துருவோம். அந்த கூடக்கூடிய 10,000மோ 2,000மோ வந்து வாக்குகளாக மாறுமா? 100% ஒன்று எங்களுக்கு வந்து 100 பேர் சமம். என் கட்சி தொண்டர் ஒவ்வொரு 100 பேர் சமம் உள்ளவங்க. இறுதியாக ஒரு கேள்வி உங்ககிட்ட. அரக்கோணம் தொகுதி மக்கள் உங்களுக்கு ஏன் ஓட்டு போடணும்? ஒரே ஒரு காரணம். வெரி குட். மக்களுக்கு சேவை செய்ய நம்பிக்கை இருக்குது. ஜாதி மதம் பார்க்காம, மொழி பார்க்காமல் ஒரு வித்தியாசமான வேட்பாளர், ஒரு பொது வேட்பாளர், ஒரு வேலை செய்வார். தனக்காக வாழத்தை விட பிறகாக வாழ மனிதர் அவர் அப்படின்னு சொல்கிறாங்க. தனக்காக வாழ்ந்தால் தான் குடும்பம், ஜெகதர்ஷன் குடும்பம் இல்லையா, தான் குடும்பம், அவர் குடும்பம், அவர் பிள்ளைங்கன்னு சொல்கிறேன். என்ன இடத்துக்கு என்னோடய சர்வே பண்ணிக்க, என்னோடய சொத்து சொல்லலாம் வச்சுக்க. நீ இப்போ நான் சொல்கிறப்ப 38 ஆடுங்க சமுதாய பணி செய்யுது. ஐயா கூட 38 ஆடுங்களாமல் பண்ணியிருக்கிறேன். கிட்டத்தட்ட 8வது முறை எலெக்ஷன் இருக்கேன். 5 முறை நாடாளுமன்றத்தை போட்டிடுறேன். ஏன் மக்களுக்கு வேலை செய்யணும் எண்ணத்தில் தான் இங்கே ஒரு பொது வேட்பாளர் அறிவிச்சாங்க. இங்கே இருக்கிற பலதரப்பு கட்சி மக்கள் வேட்பாளர் இந்த தொகுதி வாங்கின பிறகு யார் வேட்பாளர் போது அனைத்து இந்திய அண்ணா திமுக, தேமுதிக, பாட்டாளி மக்கள் கட்சி, தோழமை யாருக்கும் போது ஐயா சொன்னது ஒரு பொது ஒரு வித்தியாசம் வேட்பாளர் போகிறேன், அவரை வெற்றி பெற வைங்க, வேலை வாங்கிக்கொள்ளும் சொன்னார். நான் ஊழிங்க, சம்பளம் வாங்காத ஊழியர், மக்களுக்கு வேலை செய்யணும். எப்படித்தான் மக்களுக்கு வேலை செய்துக்கிறேன். நீ ராத்திரி 12 மணிக்கு போன நேரம் என்ன ஏது ஒரு பிரச்சனை. அன்றைக்கி கூட போனால் ரோத்து அடிப்பட்டு இருந்தார். அவர் இறங்கி நானே கட்டி எதுவும் மருத்துவமனை சேர்த்து போனேன். ஒரு நாய் அடிப்பட்டால் கூடங்க அது காப்பாற்றணும். ஐயோ யாரும் ஒன்று பண்ணுங்க. ஒரு போவோம், கிராமத்துக்கு போகும்போது கல்யாணத்துக்கு போவோம். ஒரே ஒரு கல்யாணத்துக்கு குடும்பம். அந்த கல்யாணத்துக்கு போனால் இன்னொரு கல்யாணம் யாரை தமிழ் அது நம்ம கட்சியாரணுவோம். நம்ம மக்கள் பிரதிநிதிப்பா. நம்ம ஓட்டு போட்டாங்களோ போகல அதை பற்றி இல்லை. அவங்க நம்ம மக்கள். அவர் எந்த கட்சியை பற்றி இல்லை, தீண்டத்தகாத பற்றி பார்க்கக்கூடாது. உடனே போவோம், அங்கே ஒரு பூக்கொத்து கொடுத்து என்னப்பா பத்திரிக்கை வைக்கிறான், நான் மறந்துச்சு அப்படின்னு. சரி பரவாயில்ல நின்று அவங்க கூட போட்டோ எடுத்து போவேன். ஒரு கல்யாண மண்டபத்தில் 10 கல்யாணம் இருந்தாலும் அந்த ஊருக்கு போனேன். நான் பத்திரிக்கை ஒன்று போனது 10 கல்யாணம் மட்டும் வருவேன். அப்போ என்னை ஏற்றுக்க முடியாத ஒரு கட்சிக்காரர், அவர் கல்யாணம் நடக்குது, அவர் பார்க்கும்போது விஷ் பண்ணுவார்.
செஞ்சுக்கு போயின்னு விஷ் பண்ணுவார், வணக்கம்னாரு. என்னப்பா மாவட்டம் எனக்கு இப்போ பொண்ணு கல்யாணத்துக்கு சொல்லுறேன் அண்ணே, நானே மறந்துட்டேன் அப்படின்னு போய் பத்திரிக்கை அந்த அங்கே இருக்க பூரா அவ்வளோ சந்தோஷமாக மேலே போய் பொக்கே விடும்போது என்னப்பா எம்பி வந்துட்டேன்னு. எம்பி இருக்கும்போதும் சரி இல்லாத போதும் சரி, நான் அந்த விஷயத்தில் பொது வாக்கள் வந்த பிறகு நல்லது கெட்டது என்று ஏதோ அந்த எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் நான் பாட்ட முடியும். போகும்போது யாரும் இறந்துட்டாச்சு அண்ணே, அது வேறு மாதிரி நாங்கள் இறங்கி கையில் மாலைனா கூட அந்த பிள்ளைங்களை கூப்பிட்டு என்னப்பா என்ன வயசு அப்பாவுக்கு, இல்லைங்க நான் இது மாதிரி 55 வயசு ஆச்சு, திடீர்னு அட்டாக் ஆகிடுச்சு அப்படின்னா, சரிப்பா வருத்தப்படாது, நான் நல்லா இருக்கேன் பார்த்துக்குப்பா, இது இல்லைண்ணா அப்படின்னு சொல்லி அந்த ஒரு சந்தோஷம் இருக்குது. இறப்புக்கும் போவேன், நல்ல செய்தியும் போவேன். அதே மாதிரி எந்த மக்களை பொறுத்த வரைக்கும் நல்லது கட்டுறதுக்கு நான் கண்டிப்பாக கலந்துக்குவேன். அது என்னுடைய முழுக்க எங்கள் ஐயாவும் எங்கள் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் என்னை நம்பி இந்த தொகுதி கொடுத்தார்கள். நான் மக்களை நம்பி நான் நிற்கிறேன், பணத்தை நம்பி நான் நிற்கலை. பணமாக மக்களாக பார்த்தா மக்கள் தான் முடியும். அப்படி பார்த்தீங்கன்னா இந்த நாட்டில் பிரதமர்னா நம்முடைய மோடி வந்திருக்காருல்ல, அதே பிரதமர் வரேன்னு சொன்னால் பெரிய பணக்காரன்னு சொன்னால் இந்தியாவில் அன்றைக்கி அம்பானி, டாட்டா, பிர்லா இவங்கெல்லாம் நினச்சிருந்தாங்கன்னா அம்பானி அந்த 554 தொகுதியிலையும் வேட்பாளர் நிற்க வைத்து ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு 100 கோடி செலவு பண்ணி முன்ன மாதிரி ஒரு நல்ல படித்த தம்பி நிற்க வச்சு அவர் இந்த நாட்டு பிரதமர் வந்துடலாம். சாதாரண ஒரு குடிமகன், இந்திய குடிமகன் அப்துல் கலாம் அவர்கள் சாதாரண ஒரு விஞ்ஞானி, கிராமத்து என் நபர் பிறந்தார். அவர் கிராமத்து பிறந்த மனிதரை இந்த நாட்டுடைய குடியரசுத் தலைவர் ஆக்குறது மக்கள் கோடிச்சாரில் ஆக்கினாங்க இல்லையா? அவர் நினச்சி பார்த்த பாரியா? நான் சாதாரண ஒரு விவசாய குடும்பத்துக்கு வந்தோம் இல்லையா? இன்றைக்கி பொது வாக்கு வந்த போது தானே எம்பி ஆக்கி மக்கள் வாக்களித்தார்கள். வாக்களித்த மக்களுக்கு நான் நன்றி கொள்வேன். இருந்தேன் அமைச்சர் ஆக்கினாங்க. அந்த அமைச்சர் பிறந்த 13 மாத காலம் மக்களுக்கு சேவை செய்தேன். அதே போல் இங்கே வாக்களிப்பார்கள், என்ன வெற்றி பெற வைப்பார்கள். எனக்கு 100% நம்பிக்கை வெற்றி பெற வைப்பார்கள். வெற்றி பெற வைத்த பிறகு அவர்களுக்கு பணியாற்ற தயாரிக்கிறேன். தேர்தலுக்கு இன்னும் வெகு சில நாட்கள் இருக்கக்கூடிய நிலையில் இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு நாள் முழுக்க எங்களுக்கு உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளிச்சிருக்கீங்க. இந்த கடுமையான பிரச்சாரத்துக்கிடையும் மிக்க நன்றி சார். வணக்கம்.